எல்லாருக்கும் மதிய வணக்கம். சூப்பரா தக்காளி விலைலாம் ரொம்ப கம்மி. நேற்று 6 கிலோ 100 ரூபான்னு வந்து அப்படியே மணிமணியா நாட்டு தக்காளி. சரி, இந்த மாதிரி டைம்ல தக்காளி சாதம் எல்லாம் லீவ்ல இருக்காங்க. இன்னைக்கு வீட்டுல தக்காளி சாதம் செய்யலாம், ஈஸியா டேஸ்டா குக்கர் போடுறாங்க பாருங்க. நைட்ல தான் நிறைய போடுறாங்க. 6 மணிக்கு மேல 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்குள்ள வாங்கினா ஒவ்வொரு பொருளும் 15 ரூபா. ஒரு 10 பொருள் பக்கம் வருது. நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? அதுல இந்த வெங்காயத்தாள் நாங்க வாங்கினோம். இது வாங்கி 20 நாள் 15 நாள் ஆயிடுச்சுங்க. அப்படியே இருக்கு. வேணுக்குள்ள கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னும் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. நாம பிரியாணி செய்யற மாதிரியே தாங்க. கறி ஒன்று தான் போடுறதில்ல, மீதி எல்லாம் போட்டுக்கிறோம். பட்டை ஒரு நீளமா பெரிய பட்டையை உடைச்சு போடணும். நான் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்குவேன். அதுல எல்லாம் போட்டாச்சுக்கு இது வாசனைக்கு ஒரு 5 லவங்கம், ஏலக்காய் ஒரு 2 போட்டுக்கோங்க. போடுங்க. இல்லைன்னா நம்ம தண்ணியில் போட்டோம்னா வெடிச்சு நம்ம மேலே தகரிடும். இந்த ஓல்ஸ் போட்டால் வெடிக்காது. போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் ரொம்ப விலை கம்மி. 6 கிலோ 100 ரூபாய். 6 கிலோ தக்காளி 100 ரூபாய், 6 கிலோ வெங்காயம் 100 ரூபாய், 5 கிலோ வெங்காயம் 100 ரூபாய், 6 கிலோ தக்காளி 100 ரூபாய். வீட்டுக்கிட்டே வரும். வாரத்தில் 2 நாள். நல்லா வெங்காயம் எல்லாம் அவ்வளோ சீப்பணும். சின்ன வெங்காயம் எல்லாம் 2 கிலோ 100 ரூபாய். வடகம் போடுறவங்களாம் வாங்கி போடணும். நல்லா வெங்காயம் கொஞ்ச நேரமாக நல்லா வறுத்துக்கணும். பட்டை நல்லா இவ்வளோ நீள பட்டையும் உடைச்சி போட்டுக்கணும். லவங்கம் வந்து ஒரு 5 லவங்கம், பச்சை மிளகா ஒரு 5 மிளகா. நல்லா எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். நெய் ஊற்றிக்கலான்னு எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டேன். நீங்கள் நெய் இல்லை, உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்காங்க. நல்லா கோல்டு கலர் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் எப்பயுமே ஸ்டாக் வீட்டில் வச்சுருப்போம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூனு. 5 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். குட்டீஸுங்க உங்களோட 4 பேர் 2 வேளை வச்சுக்கலான்னு வச்சுருக்கிறது போட்டுக்கலாம். நல்ல தண்ணியில் புழிஞ்சு போடுங்க. புதினா கொத்தமல்லி கட்டாயம் போடணும். வெங்காயத்தாள் இல்லைன்னா கூட பரவாயில்ல. வெங்காயத்தாள் நல்ல வாசனை, நல்ல ஜீரண சக்தி, உடம்புக்கும் நல்லது. அதுக்காக வெங்காயத்தாள் போடுறது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆஃபரில் போட்டு பார்த்தோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துருக்கணும். நாங்கள் 2 கூட வாங்கிட்டோம். அது ஒரு 6 மணி 7 மணிக்கு போடுவாங்க. உடனே புக் பண்ணி வாங்கிக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் எல்லாம் புக்கிங் ஆகிடும். சூப்பரா. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி 1/4 கிலோவுக்கு மேலே. அப்படியே பழம் செண்டா இருக்குது. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியானது, ரொம்ப டேஸ்டானது. தக்காளி நிறைய போட்டுருந்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது நல்லா வதங்கின உடனே இதில் நீங்கள் காரம் இன்னும் வேணும்னா கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்குவேன். இப்போ இதில் மஞ்சள் தூள் போடணும். கட்டாயம் மஞ்சள் தூள் போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் ஒரு 1/2 ஸ்பூனு. குட்டீஸுங்க உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ போட்டு போறீங்க. நான் டேஸ்ட்டு போடுறேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாம்பார் மிளகாத்தூள் போட்டுட்டேன். கொஞ்சோண்டு தனியாத்தூள் போட்டுட்டேன். கறி மசாலா, கரம் மசாலா ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூனு. அதனால தான் பட்டை லவங்கெல்லாம் கம்மியாக போட்டேன் நான். ஏன்னா கரம் மசாலா வந்து எல்லாமே சோம்பு, கசகசா, சீரகம், மிளகு எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். 4 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்குங்க. காஃபி டம்ளரோட கொஞ்சம் பெருசு. அதுக்கு நம்ம கையில் அரைக்கை இப்படி பிடிச்சி அரைக்கை கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்படியே தக்காளி மாவு மாதிரி மசிஞ்சிடும். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு தான் போகணும். நீங்கள் தக்காளி கொட்டின உடனே தண்ணி விட்டுருவோம். தக்காளி வதங்காது, டேஸ்ட் போயிடும். அதனால தக்காளி பாதி வதங்கிட்டு
அதுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா பாருங்கள், போட்ட உடனே தண்ணி விட்டு வேகுது. அவ்வளோதான். இப்போ 4 டம்ளருக்கு 8 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் போட்டாச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் சாப்பிடணும் விருப்பம் இருக்குதுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா எண்ணெயே போதும். நான் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். பாருங்க எவ்வளோ சீக்கிரம், ஒரு அரை மணி நேரத்தில் சாதம் ரெடி. அவ்வளோதான். இப்போ தண்ணி அளந்து வச்சுக்கலாம். 7 8 தண்ணி கொதிக்குது, சூடாக இருக்குது. அது நான் முதல்ல சூடு பண்ணி வச்சுட்டோம். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ஆகட்டும். வீட்டு அரிசி தான், புழுங்கல் அரிசி. எல்லாம் கரெக்டாக இருக்கும். எல்லாம் போட்டாச்சு. ரொம்ப ஈஸியான வேலை. இப்போ தண்ணி சுடு தண்ணி வச்சு தான் வச்சேன். அரிசியெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுட்டோம். நல்லா தண்ணி வடிகட்டிக்கலாம். இதில் தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம அளந்து வச்சுட்டோம். இதில் தண்ணி இருந்தால் சாப்பாடு கொல கொலன்னு ஆகிடும். அச்சோ என்னடா வீடியோ பார்த்து செஞ்சோம் சாதம் கொல கொலன்னு ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. தண்ணி பாருங்க சுத்தமாக எடுத்துக்கணும். இப்போ அரிசியை இப்படி 1 2 தண்ணி இருந்தால் கூட இப்படி எடுத்து போட்டிங்கன்னா கையில் உடைஞ்சிடும். அவ்வளோதான். பச்சை அரிசியாக இருந்தால் 1 விசில் விடுங்க. புழுங்கல் அரிசி இது வந்து பியூர் புழுங்கல் அரிசி. ஆனால் ரொம்ப நேரமாக ஊறுது. அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு, 1 மணி நேரமாக ஊறிடுச்சு. இருந்தாலும் 2 விசில் விடணும். 2 விசில் வரட்டும். தக்காளி சாதம் ரெடி. சூப்பராக. தக்காளி சீசன் இப்போ. கட்டாயம் வாங்கி எல்லாம் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. இன்றைக்கெல்லாம் லீவ் வேறு வீட்டில். சண்டே நல்லா பிரியாணி பண்ணி சாப்பிடுங்க. எல்லாம் செய்யலாம். கருவாடு தொக்கு, முட்டை குழம்பு எல்லாம் தக்காளி இல்லாத இல்லை, வெறும் தக்காளியிலே அப்படியே மசிச்சு அப்படியே முட்டையை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்கும். அதே மாதிரி கருவாடு வறுத்து அப்படியே தக்காளி தொக்கு தண்ணி ஊற்றாத அப்படியே எண்ணெயிலே பண்ணி தக்காளி போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். நான் தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷம். அப்பா என்ன வாசனை, என்ன அருமையாக இருக்குது பாருங்க. அங்கே பாருங்கள், பார்க்கக்குள்ளே சாப்பிட்லாம் போல் இருக்குது. செம்ம. இதில் வந்து சிக்கன் போட்டிருந்தா அப்படியே பிரியாணி. அப்படியே பலன்னு இருக்குது பாருங்கள். வீட்டு சாப்பாடு தான் செஞ்சேன். வீட்டு அரிசி. அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டலை. செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதுலேயே சிக்கன் மட்டன் போட்டால் பிரியாணி ஐட்டம் எல்லாமே போட்டு செஞ்சுருக்கேன். ஆனால் கறி மட்டும் போடலை. தக்காளி இப்போ ரொம்ப விலை குறைவுங்க. ரொம்ப விலை குறைவு. நல்லா நிறைய தக்காளி போட்டு செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும் வாசனை எல்லாமே. நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சூப்பராக.